நான் சொல்லுவது அத்தனையும் சத்தியம். நீங்களா? இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். இருக்கும் இருக்கும். தாங்கள் எங்கும் நிறைந்து எல்லாம் வல்ல தலைவராயிற்று. சரி சரி, நீங்கள் வந்த காரியம். இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும். ஏன்? என் மகனை போலீஸ் குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். எங்கே அவளுடைய வாழ்வு பாகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயம் கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முன்பல்லவா வந்திருக்க வேண்டும். வந்தது. பயம், கவலை, பதைபதைப்பு எல்லாமே வந்தது. ஆனாலும் அந்த கல்யாணத்தை தடுக்கவோ கெடுக்கவோ என்னால் முடியவில்லை. காரணம்? அது என் மகன் செய்த ஏற்பாடு. அப்படி என்றால் உங்கள் வீட்டில் மகன் சொல்லுக்கு மறுசொல்லே கிடையாது போல இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். போலீஸை விட என் மகனுக்குத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் இவர்கள் கையில் பூட்டப்பட்டிருந்த விலங்கை என்று நான் உழைத்துக் கொண்டிருந்த போது என் மகன் வந்து விட்டான். பிறகு நான் தந்திரமாக முன்னேற்பாடு செய்து வைத்திருந்தேன். அதாவது கத்தியை காட்டி மிரட்டுவது போல இவர்கள் நடிக்க வேண்டும் என்று. அந்த நடிப்பு இவர்களை மட்டுமல்ல, என்னையும் காப்பாற்றி விட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மகன் இன்னும் தீவிரமடைந்து நம் கூட்டத்தை பிடித்தே தீர்வது என்று கங்கணம் கட்டிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு மகன் தன் தந்தை கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்தால், ஐயோ, என் பிள்ளையின் உயிரே கொள்ளை போய்விடும். அண்ணனுக்கு ஏற்படும் ஆபத்திற்கு அருமை தங்கையும் பலியாகி முடிவில் எங்கள் குடும்பமே அடைத்து விடும். ஐயோ அம்மா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா, என் கதையை கேட்டு உங்கள் கண்களே கலங்கி விட்டது. ஆமா, குடும்ப கதை அல்லவா, கொஞ்சம் உணர்ச்சியை தூண்டிவிட்டது. கருணை உள்ளம் படைத்த தலைவரே, என் சூழ்நிலையை துணைத் தலைவர் மாடசாமியிடம் பல முறை எடுத்து சொல்லி எனக்கு விடுதலை தரும்படி கேட்டேன். அவர் உங்களை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார். நீங்கள் வந்திருக்கும் செய்தி அறிந்து உங்களிடமே சொல்லிவிட விரும்பினேன். சொல்லிவிட்டேன். கெடுதலை விளைவிக்க போகும் இந்த விதியிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். பெரியவரே, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். அதற்குள் ஆலோசித்து முடிவு சொல்லுகிறேன். தலைவரே, மிக்க நன்றி. வருகிறேன். அப்பாவோட பணத்தின் மேல இருக்கிற தூசியை தான் உங்களால் துடைக்க முடியுமே தவிர அவர் வாழ்க்கையில படிஞ்சிருக்கிற தூசியை உங்களால் துடைக்கவே முடியாதுமா. அம்மா, நீங்க ஒரு கொள்ளைக்காரருடைய மனைவி. என்ன பைத்தியமா? உங்களுக்கு கணவர் மேல இருக்கிற பக்தி மகன் மேல இருக்கிற பாசத்தை அடிச்சு நொறுக்கிட்டு அவனை பார்த்து பைத்தியமான்னு சொல்ல வைக்குது. இருந்தாலும் நீங்க ஒரு கொள்ளைக்காரருடைய மனைவிதான். இல்ல, சுத்தமான சுடிபூடி தட்டினாலே இன்னிசை எழும்புற ஒரு அழகான வீண மாதிரி அமைஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்துல குழப்பம் விளைவிக்கணும்னு உன்னை யாரும் கலைச்சிருக்காங்க. என்ன யாரும் கலைக்கல. நீங்க இப்ப வந்துச்சீங்களே, அந்த வீணையதான் சுதி கலங்கி நரம்புகள் அறுந்து நடுங்குது. இதுக்கெல்லாம் அப்பாதாமா காரணம். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? எப்படி தெரியும்? போதுமாவா? உங்க புள்ள சொல்றது உண்மைதான் மீனாட்சி, உண்மைதான். இது என்னங்க கொடுமை? ஆமா, கொடுமையேதான். தம்பி, போதும். எவ்வளவு காலமா அந்த கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்திருக்கீங்க? சமீபத்துலதான் ஒரு நாள் விடிய காரை கண்டேன்னு சொன்ன பாரு, அது கனவு உண்மையா நடந்தது. எப்படி? நீ 2 கொள்ளைக்காரங்களை போலீஸ்ல பிடிச்சு விட்ட பாரு. அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க உன்னை கொண்டு போறதுக்கு பதிலா தவறுதலா இருட்டுல என்ன கொண்டுட்டு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் நீ இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. தம்பி, உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகாம இருக்கணும்னா நானும் அந்த கொள்ளை கூட்டத்துல சேரணும்னு வன்முறைகளால வற்புறுத்தப்பட்டா உன் உயிரை காப்பாற்றணுங்கிற ஆசையில காலையில திரும்பவும் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்பதான் தூங்கிட்டு இருந்த உன் முகத்தை பாசத்தோட தொட்டேன். நீ விடுச்சு என்னான்னு கேட்டதுக்கு கனவுன்னு சொல்லி மழைப்பிட்டேன். கடவுளையும் சொல்றேன்டா, நான் கணக்கு இல்லாதவன்டா, நான் கணக்கு இல்லாதவன்டா, நான் கணக்கு இல்லாதவன்டா. அப்படியா?
அப்பா, உடனே போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்துங்க. வாங்க போறியா? அதுவும் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கிட்டயா? வேண்டாம் புத்து, வேண்டாம். அதனால ஒரு தங்கையுடைய வாழ்வு பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீங்களா போய் சொன்னா உங்களை அப்ரூவரா எடுத்துக்குவாங்க. அவங்களா கண்டுபிடிச்சா நீங்க குற்றவாளி ஆடுவீங்க. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழியே இல்லை. நான் என்ன செய்யறது? அப்பா உடனே போய் போலீஸை சரண்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு குற்றவாளி மறைஞ்சிருக்கிற அந்த வீட்டுல சத்தியமா நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். மீனாட்சி, 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 மீனாட்சி. சொல்லுங்களேன். பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. உங்ககிட்டயே சொல்ல வேண்டியதான். தம்பி, நான் அந்த ரகசியத்தை சொன்னதுக்கு பிறகு என் மகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது. நீங்க அவளை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஆகட்டும் மாமா, எந்த காரணத்தை முன்னிட்டும் சிவகாமியை நான் கைவிட மாட்டேன். போதும் தம்பி, இது ஒன்னே போதும். தம்பி, உங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பயங்கரமான கொள்ள கூட்டத்துல நான் ஒரு சிவகாமி, நீயும் கேட்டுட்டு இருக்கியாமா? உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான். மூடி வரைச்சு பின்னால மோசம் போக கூடாதுந்தாமா தீமையினால தாழிடப்பட்ட என் இதய கதவுகளை நானே திறந்துட்டேன். தம்பி, என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கொடிய விஷயத்தை சொல்வாருன்னு தெரிஞ்சிருந்தா வாக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுத்த வாக்கை எப்படி திரும்ப வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை பத்தியே நான் கவலைப்படல. நான் யோசிக்கிறதெல்லாம் வேற. என்ன தம்பி, என்ன அந்த கொள்ள கூட்டத்தில் நீங்களா போய் சேர்ந்தீங்களா? இல்ல, விதிவசமா அந்த முள்வேலியில நான் விடுத்துட்டேன். அந்த கொடுமையை எப்படி சொல்றது, எப்படி சொல்லாம இருக்கிறதுங்கிற மன போராட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு அந்த சதி கூட்டத்தோட சம்பந்தம் வச்சிருந்த என்ன என் புள்ள கண்டுபிடிச்சிட்டா. சிவகாமி, சிவகாமி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமா எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தது. அவனுக்கு தெரியலன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டுமல்ல, வேற யாருக்குமே தெரியறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. தம்பி, நடக்க கூடாதது நடந்ததுக்கு பிறகு நடக்கிறது நடக்கட்டும்னு உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் குருவி மலை பக்கம் இருக்க அந்த கொள்ள கூட்டத்தை கூண்டோட பிடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இங்க ஓடி வந்தேன். மாமா, அப்படி செஞ்சிருவோம். அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அண்ணன் அவரை பார்க்கத்தான் போயிருக்கணும். நான் போய் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா இது? இது உங்களுக்கே நல்லா இருக்க? கொள்ளை கூட்டத்தோட சம்பந்தப்பட்டதும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் சம்பந்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படியப்பா துணிச்சல் வந்தது? ஏப்பா, நாங்க செய்யற சின்ன தவறுகளை சுட்டி காட்டி எங்களுக்கு புத்தி சொல்ற உங்களுக்கு, நீங்க செய்யற இவ்வளவு பெரிய குற்றத்தை எடுத்து காட்டி உங்களுக்கு புத்தி சொல்ல அந்த ஆண்டவனால கூட முடியல. சிவகாமி, ஏற்கனவே உங்க அம்மா முன்னால வச்சு உங்க அண்ணன் என்ன பாதி கொன்னுட்டான். மீதி பாதி உயிரோட தான் நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். அதையும் நீ கொன்னுட்ட.
பிறகு கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சக்தியே இல்லாம உங்க அப்பா அஸ்தவமா போனாலும் போயிடுவோம்மா. என்ன கொண்டாரம்மா, என்ன கொண்டாரு. அண்ணன் சொல்லிட்டேன், உடனே அவரை குருவி மலைக்கு கூட்டிக்கிட்டு போ. நான் போலீஸோட வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. வாங்க. ஆமா, சீக்கிரம் வாங்க. அமிர்தத்தில் விளைஞ்ச அழகு தாமரன் அவர் என்ன மிகையா வர்ணிச்சார். ஆனா நான் அது கருகத்தை இல்லைன்னு சொல்லி இயற்கையா சேத்துல பூத்த தாமரன் எடுத்து காட்டுது. கடவுளே, என் பிறந்த வீட்டுக்கு இப்படி ஒரு களங்கமா? அதுல என்ன சந்தேகம்? களங்கம் களங்கம் தான். ராதா, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது. எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். காதல் வேற வாழ்க்கை வேறன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. ராதா, ராதா, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? போயும் போயும் ஒரு கொள்ள கூட்டத்தின் தலைவரை என் குடும்ப தலைவரா தேர்ந்தெடுத்தனே. அவர் என் மனசைத்தான் கொள்ள கொண்டாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொல்லாத மனிதர் பொதுமக்களின் பொருளையும் இல்ல கொள்ளையடிச்சு குமிக்கிறாரா இருக்காரு. ராதா, நீ குறிப்பிடுறது எங்க அப்பாவையா இல்ல அண்ணனையா? அப்பா, உங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே கொள்ளக்காரங்களா? எங்க அப்பா வேணா சொல்லு, ஆனா எங்க அண்ணனு சொல்லாது. ராதா, எங்க அண்ணனுக்கு வேண்டாதவங்க யாரும் உங்க கார்ல கண்டு புறாமப்பட்டு அதை கலைக்கிறதுக்காக கதை கட்டி விட்டுருக்காங்க. நம்பாத ராதா, நம்பவே நம்பாத. யாரும் கதை கட்டல. உங்க அண்ணன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போனதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொள்ள கூட்டம் வந்து அவரை கூட்டிட்டு போனதையும் என் கண்ணால பார்த்தேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.